கேபிள் சங்கர். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறேன்னா, இது வந்து 2024 தமிழ் சினிமா சீரியஸ். இது இந்த மாத வாரியாக அந்தந்த மாதத்தில் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது ஜூலை மாதத்துக்கான வீடியோ. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா போன மாதம் மாதிரியே என்னாச்சு தமிழ் சினிமாக்குன்ற மாதிரி இந்த மாதமும் ஜூலை மாதமும் கிட்டத்தட்ட 10 படங்கள் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த 10 படங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க படங்கள் பார்த்திங்கன்னா இந்தியன் 2, டீன்ஸு, அப்புறம் வந்து ராயன், இந்த படங்கள். இதில் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக பெரிய அக்ளைம் கிடைக்காம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 175 கோடி ரூபா வசூலாக இருந்தாலும் கூட மிக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படமாக மாறினதுன்றது பெரிய வருத்தமான விஷயம்தான். இந்தியன் 2 மக்களிடையே பெரிய அளவுக்கு எந்த லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு எந்த லாங்குவேஜ்லையுமே அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. டீன்ஸ் அதே போல் வந்து பெரிய அளவுக்கு மக்களிடையே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதம் ரிலீஸ் ஆன ராயன், தனுஷ் இயக்கத்தில் வந்த படம். அந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் கூட அந்த படத்தில் ரஹ்மானுடைய பாடல், இவருடைய இயக்கம், அப்புறம் வந்து இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகி பெரிய வெற்றியை பெற்றுச்சு. கமர்ஷியலாக அந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுத்த படம் தான் சொல்லணும். அதனால் வந்து ஜூலை மாதத்தில் நான் ஒரு தீவிரமான கமல்ஹாசன் ரசிகனாக இருந்தாலும் கூட எனக்கே இந்தியன் 2 பிடிக்கலன்றது ஒரு விஷயம் ஒன்று. அதனால் வந்து ராயனை வந்து எனக்கு ஓகே அப்படின்ற ஒரு படமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ராயன் ஜூலை மாதத்துக்கான படமாக.